ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भवती नैष्टिकी। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरोः श्रीयुतपादकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सागररघुनाथान्वितां तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधां कृष्णपादां सागरललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिंधो दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरंगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। पंचकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं। நினைச்சிட்டாரு வந்தாச்சா? சரி சரி, இப்ப வந்து நம்ம 6வது ஸ்கந்தத்துல இருந்து படிக்கலாம். சித்திரகேது கதை படிப்போம். ரொம்ப எத்தனை மணி வரைக்கும் படிப்பீங்க? நாமலாம் எப்பயா? ஆராசனம் 14வது அத்தியாயம். சரி, நமக்கு வந்து சித்திரகேதுவோட கதை தெரியுங்களா? எல்லாரும் தெரியும். சில தெரியாத சில அதுலயே அதுக்குள்ளேயே சில தெரியாத விஷயங்கள்லாம் இருக்கும். அது பாரதத்துல நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ வந்து சித்திரகேது நமக்கு தெரியும். விருத்தராசுரர் வந்து விருத்தராசுரர் பயங்கரம். அவர் எந்த அளவுக்கு சண்டை போட்டாருன்னா தன்னோட 2 கை 2 காலு எல்லாம் போனதுக்கு அப்புறம் கூட வாயால இந்திரன் அப்படியே இது பண்ணி முழுங்கிட்டார். இந்திரனோட முழுங்கிட்டார். அப்படியே இந்திரனையே வந்து திருவிழத்தைக்கும் வஜ்ராயுதம் வச்சிருக்காரு. நாராயண கவசம் வேற இதுல போயிருக்கு. வஜ்ராயுதம் வந்து அதுல வந்து நாராயண கவசத்தை வச்சு அதை வந்து இன்னும் பவர்ஃபுல் ஆக்கியிருக்காங்க. இன்னும் மந்திரத்தை எழுதி பவர்ஃபுல் ஆகி விஷ்ணுவே சொல்லி சொல்லிருக்காரு. அப்படிலாம் இருக்கும்போது இந்திரன் வந்து பயங்கரமா நிலைப்பட வச்சுட்டாரு. அந்த கதை ஃபுல்லா போக வேண்டாம், அது தனியா படிக்கணும். ஆனா அது மாதிரி பண்ணதுக்கு இத்தனைக்கு ஆச்சரியம் போச்சு. ஆனா இவர் வந்து போர்க்களத்தை இருந்துட்டு பக்தி பண்ணிட்டு இருக்காரு. போர்க்களத்துல இருந்துட்டு பக்தி பத்தி பேசிட்டு இருக்காரு விருத்தராசுரர். அவர் வந்து கடைசியா அவர் என்ன பண்ணாரு, வயிற்றுக்குள்ள முழுங்கினதுக்கு அப்புறமா இவர் வந்து சரி நான் என்னோட கடமை முடிஞ்சிருச்சு, நான் சமாதிக்கு போயிறேன்னு சொல்லிட்டு சங்கர்ஷனர் மேல தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இந்திரன் வந்து உள்ளுக்குள்ள உயிரோட தான் இருக்கான். ஏன்னா கையில வந்து நாராயண கவசத்தை வந்து வச்சிருந்தாரு, வஜ்ராயத்தை வச்சுட்டு இருக்காரு. அதை வச்சுட்டு என்ன பண்றாரு, நம்ம விருத்தராசுரோட வயிற்ற குத்தி கீழ்ச்சி வெள்ளம் அப்படியே உயிரோட தான் இருக்காரு. பாருங்க, கிருஷ்ணர் தியானம் பண்ணிட்டு இருந்தா நீ என்ன பண்ணாலும் ஒரு சாக முடியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு போனா அதோட உயிரோடயே இருக்காரு. அப்புறம் வந்து அவர் வழி இல்லாம என்ன பண்ணாரு, அந்த வஜ்ராயத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கழுத்தை வந்து வெட்டி தலையில இருந்து கழுத்தை வெட்டி சாப்பிட்டா சாக முடியும். அதனால கழுத்தை வெட்டி 360 நாள் ஆச்சு அவங்க டைம் படி.
வெட்டி சாய்க்கிறது. ஆமா, அவர் சாப்பிட மாட்டேங்கிறாரு இவ்வளவு தூரம் வெட்டினாலும். கிருஷ்ணனோட தியானத்தை இருக்காரு, சங்கர்ஷன் பகவான் நல்ல தியானத்தை இருக்காரு. அந்த மாதிரி எடுத்து அவர் வந்து பண்ணதுக்கு அப்புறம் அவர் அப்படியே அவர் அவ்வளவு இதுக்கு போல உண்டான போயிட்டாரு. இது சங்கர்ஷன் லோகத்துக்கு போயிட்டாரு. இந்திரன் வந்து யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. மத்தவங்களுக்காக வந்து அவர் சண்டை போடுறான், இந்த சொற்குலத்தை காப்பாற்றுறதுக்காக சண்டை போடுறோம்னு சொல்லிக்கிட்டாங்க. எல்லாரும் ஜாலியா கிளம்பி போயிட்டாங்க. அந்த சமயத்துல அவங்களா கிளம்பி போனதுக்கு அப்புறம் இவருக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஏன்னா இவருக்கு போர்க்களத்துல கூட வந்து பக்தியை பத்தி பேசக்கூடிய ஒருத்தரை போயிட்டு ஒரு பிராமணர் வந்து அவர் அசுரனா இருந்தாலும் அவர் வந்து குணத்தால பிராமணர், பொறப்பினால அசுரர், ஆனா வந்து குணத்தால பிராமணர். யாரு? விருத்தராசுரன். இவரு இந்திரன் வந்து என்ன நினைக்கிறாரு, நான் ஒரு உன்னதமான ஒரு பக்தனை கொண்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவருக்கு வந்து தோணுது. அப்ப அந்த பிரம்மஹத்திய தோஷம் அவர் பிடிச்சிருக்கு. பிரம்மஹத்தியா தோஷம் சொல்றாங்க, பிரம்மஹத்தியா அது பிடிச்சிருச்சு. அது எப்படி பிடிக்குதுன்னா, இது எங்க போனாலும் பின்னாடியே வந்து துரத்துக்கிட்டே இருக்கு. ஒரு வயதான ஒரு ஆமா வயதான ஒரு முதிய ஒரு ரெடியோ வந்து அப்படியே இந்த இதன்னு சொல்றாங்க, அதுக்கு டிபின்னு சொல்றாங்கல்ல, இருந்தாலே அப்படியே இதுவாகும், ரத்தமா வரும். அந்த மாதிரி அவங்க வந்து அந்த மாதிரி ஒருத்தவங்க பிடிக்கிறதுக்கு வருவாங்க, துரத்திக்கிட்டே வருவாங்க. சரி, தப்பிச்சு எங்க போனாலும் பின்னாடி வருவாங்க அவங்க. அதுதான் வந்து பாவம், இந்த பிரம்மஹத்திய பாவம் துரத்துறாரு. எங்கும் போக முடியாது. கடைசியில அவர் போயிட்டு எங்கேயுமே அடைக்கலம் இல்லாம கடைசியில ஒரு தாமரை தண்டுல, லட்சுமி தேவியோட தாமரை தண்டுல ஒரு ஏரி, ஒரு ஏரியில அந்த தண்டுக்குள்ள போய் உட்காந்துப்பாரு. அவங்க போனாதான் அந்த இது வந்து அழைக்கிறான்னு சொல்லிட்டு அவருக்கு. ஆனா தண்டு கொடுத்த தண்ணியில உட்காந்து இருக்கிறதுனால அவருக்கு வந்து சாப்பாடே கிடைக்காது. அக்னி அவரோட ஃப்ரெண்ட் வந்து கொண்டாந்து சாப்பாடு கொடுக்க வருவாரு. ஆனா தண்ணிக்குள்ள போனா அக்னி அணைஞ்சிருவாரு. அதனால அவரால் சாப்பாடு கொடுக்க. அதனால பலாயிரக்கணக்கான வருஷத்துக்கு அவர் சாப்பிட முடியாம தூங்க முடியாம பயந்து போய் அந்த இதுங்க. இதுதான் ஒரு பக்தரை வந்து துன்பப்படுத்தினாலே என்ன நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன இதாகும். இப்போ இவர் வந்து இந்த சமயத்துல இந்திரனா இருந்தாலும் இவரால் ராஜ்யம் பண்ண முடியாம போயிடுச்சு. அதாவது அந்த சமயத்துல நபுஷன் அப்படிங்கிற ராஜா வந்து அவரு அந்த இந்திர பதவி வந்ததுக்கான இதெல்லாம் தகுதி எல்லாம் அவர் இது பண்ணிட்டாரு, ஐட்டெல்லாம் பண்ணிட்டாரு. சோ பகவான் வந்து நீ கொஞ்ச நாளத்துக்கு இல்லாத போது அந்த இந்திரனை நீருன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரு. இப்ப இதுல என்னன்னா ஒரு சூப்பரான விஷயம் பாகத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, 2 தடவை தான் இந்திரனுக்கு வந்து அசுரர்களை வதம் பண்ணியும் அவருக்கு வந்து இந்த சொர்க்கலோகம் கிடைக்காம போச்சு. நார்மலா வந்து இந்த இதுல வந்து அசுரர்கள் எல்லாம் வதம் பண்ணா உடனே சொர்க்கலோகம் கிடைச்சிடணும், கரெக்டா கிடைக்கணும் இல்லையா? அதுக்காக தான் அவர் சண்டை போறாரு. ஆமா, ஏன்னா வந்து இப்ப நீங்க மத்த சமயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் சண்டை போட்டதுக்கு அப்புறம் அவர் கிடைச்சிடும். ஆனா நீங்க ஒரு இடத்த பாத்தீங்கன்னா 2 தடவை தான். ஒண்ணு வந்து ஹிரண்யகசிபு வதம் பண்ணதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் வந்து நரசிம்மர் வந்து அவருக்கு சொர்க்கலத்தை கொடுக்கல, தெரியுமா அது உங்களுக்கு? சொர்க்கலம் வந்து சொல்லிட்டு தானே அவங்க வந்து சண்டை போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. நரசிம்மரே வந்து பண்ணாரு. ஆனா அவர் ரொம்ப சிம்பிளா இவங்க வதம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹிரண்யகசிபு வதம் பண்ணதுக்கு அப்புறம் நரசிம்மர் என்ன சொல்லிட்டாரு பிரகலாதர் கிட்ட, நீயே உங்க எல்லாத்தையும் ஆண்டுக்கோ அப்படின்ட்டாரு. அப்ப இந்திரன் வந்து அப்ப எனக்கு நீ அவருக்கு அசிஸ்டண்டா இருந்துக்கோ அப்படின்ட்டாரு. அதான் இந்திரனால பிரகலாதரை ஜெயிக்கவே முடியல. சண்டையே கிடையாது. நீங்க அந்த பிரகலாதர் கிட்ட வந்து சண்டையே கிடையாது. இப்போ நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரே மாதிரி குணம் உள்ள 2 பேர் வந்து விட்டீங்கன்னா சண்டை போட்டுக்கலாம். பிரகலாதர் ரொம்ப நல்லவர். அவரோட நல்ல குணங்கள்லயே வந்து அதுவே அவருக்கு அவருக்கு வந்து பாதுகாப்பு. என்ன, அவர் நல்ல குணத்தை பார்த்தாலே உங்களுக்கு சண்டை போட மனசான இந்திரனுக்குலாம். அதனால இந்திரன் பின்னாடி போய் கேட்கற பத்திக்கிட்டேன், எனக்கு சொர்க்கலோகத்தெல்லாம் இவர் ஆண்டிக்கிட்டு இருக்காரு. இவரு என்ன, நான் எத்தனையோ தடவை போருக்கு வரேன், அவர் ரொம்ப பவர்ஃபுல்லா நல்லவனாக இருக்காரு, அவர் என்ன ஜெயிக்க முடியலையே, அது என்ன பண்றதுன்னு கேட்டா, நீயும் அவர் மாதிரி நல்லவனானு அப்பனா என்ன ஜெயிக்கலாம், நான் எப்படி அவர் மாதிரி நல்லவனா அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுக்கு வந்து நீ அவர்கிட்டயே போய் கத்துக்கோ அப்படின்ட்டு. சோ மார்கசத்துல போய் பிரகலாதர் கிட்ட இவர் வந்து எனக்கு நல்ல குணம்னா எப்படி வளர்த்துக்கிறதுன்னு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாரு பிராமணரை. பிரகலாதர் வந்து சொல்லி கொடுத்தாரு அந்த மாதிரி.
இது இது வந்து ஒரு உதாரணம். இது பிரளாதத்தை தான் நரசிம்மர் சொல்றாரு, நீ நல்லா எல்லாத்தையும் நீ வந்து உங்க அப்பாவுடைய ராஜ்யம் வந்து இதான் ஆடணும்னு சொல்றாரு. அப்பா சாவும் போது சொல்றவங்க யாருக்கு இருந்தது அப்படின்னா அவருக்கு வரும். இது ஒரு உதாரணம். இந்த ரெண்டாவது உதாரணம் இப்ப இங்க விருத்தராசுரனை வதம் பண்ணதுக்கு அப்புறம் கூட எதுக்காக ஒரு இவங்களால அத்தனை பேர் வதம் பண்ணிதான் பண்ணிட்டு இருந்தாரோ அது சொர்க்கம் ஒரு கிடைக்கும், உடனே கிடைக்கும். ரொம்ப வருஷம் போய் உட்கார வேண்டியது. இது நமக்கு தெரிஞ்சு வேண்டிய முக்கியமான விஷயம். சும்மா வந்து நீங்க பாட்ட நம்ம பாட்ட இந்திரன் பண்ண மாதிரி நம்மளும் போயிட்டு இங்க போய் ஒரு போட அங்க போய் ஒரு இதை போட்டு சொல்லி போனாலும் கிடைக்காது. சுத்தமான பக்தர்கிட்ட அதுவும் நம்ம வந்து ஏதாவது நம்ம வச்சுக்கிட்டோம்னா பகவானுக்கு பிடிக்காது, கொடுக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் எங்க தண்டுல இருந்தது தாமரை தண்டு இருந்ததுல அது கூட எப்ப இருந்தாருன்னா, இது காமெடி பாருங்க, அந்த நவச அந்த அந்த சேருக்கு ஒரு பவர் இருக்குங்க. அந்த நாற்காலி இருக்குல்ல, அந்த நாற்காலிக்குன்னு ஒரு பவர் இருக்கு. அதுல போய் உட்கார்ந்தாலே எல்லாருமே வந்து அந்த போதை வந்துடும். சொல்றோம்ல, ரொம்ப நல்லா சொல்லிட்டு போவாங்க. அந்த வந்து முதலமைச்சர் இந்த ஏதாவது அந்த மாதிரி ஒரு சேர்ல போய் உட்காந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த போதை ஏறிடும். அது மாதிரி இந்த நகுஷங்கிற வந்து நல்லா தவெல்லாம் பண்ணிதான் இந்திரன். அங்க இந்திரன் அதுக்கப்புறம் அங்க போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அது என்னமோ பித்து பிடிச்சிருச்சு. என்ன பண்றாங்க இங்க பாரு, அவங்க இந்திரனோட மனைவி சச்சி மாதா கிட்ட சொல்றாரு. அவங்க பேர் சச்சி மாதா, அவங்க கிட்ட சச்சி தேவியா சச்சி தேவி அவங்கள வந்து சொல்றாரு, பேர் உங்க கணவர் தான் வந்து இப்ப இனிமேலாம் திரும்பி வர மாட்டார், இனிமேல் நான் தான் உங்க கணவர், அதனால நீ வந்து என் கூட தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வற்புறுத்துறது. அதெல்லாம் பண்ணிட்டு இருந்த அவர் வந்து அங்க போய் உட்காந்துட்டு நிறைய அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாரு. இதெல்லாம் பார்க்க இருக்கு, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து மண்டைக்கு மேல போதை ஏறி போய் இந்த சப்த ரிஷி இருக்காங்கல்ல, இந்த ஆங்கிலமுனி அப்புறம் அந்த குருமுனி எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள எல்லாரும் கூப்பிட்டு வச்சு நீங்க எல்லாம் தான் வந்து என்ன பல்லக்க தூக்கணும், நான் வந்து பல்லாக்குல போகணும், நீங்க எல்லாம் பல்லாக்குல தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒல்லியா இருப்பாங்க, அவங்களே தூக்க முடியாது. அவங்கள போயிட்டு நீங்க தூக்கணுட்டு அவங்கள சேவை செய்ய வச்சாரு. அவரு சேவை செய்ய வச்சதுக்கு அப்புறம் அவங்க கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போறாங்க. அவங்க சொல்லுவாங்க தூக்கிட்டு போவாங்க, அவங்க தூக்கிட்டு போறாங்க. இவர் வந்து அவங்க சீக்கிரமாக அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அதை வந்து சமஸ்கிருதத்துல வந்து சர்ப்ப அப்படிம்பாங்க, ரொம்ப சீக்கிரம் கொண்டு வரும். சர்ப்பான்னா சர்ப்பம் என்ன, சர்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாம் வந்து கட்டு போயிட்டாங்க. நீ எங்களை இது மாதிரி எங்களை வேலை கொடுத்ததே பெரிய விஷயம், தப்பு, அதுவே பெரிய தப்பு. அதுக்கு மேல எங்களை வந்து நீ வந்து சீக்கிரம் 3 நாள் மிரட்டுறியா, நீ சர்ப்பன்னு சொல்ற, நீ சர்ப்பம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே பாம்பாயிட்டாரு. இவங்களை பகைச்சா நமக்கு தண்டனை உடனே கிடைச்சிடும் தெரிஞ்சு கூட அந்த மாயம் அதுதான் போத, அதுதான் அந்த சேரோட போத. இவங்க போய் சேட்டை பண்ணி சாவம் தெரியும், அதுதான் அந்த சேரோட போத. அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க, அவன் தான் மோசம் சொல்லிட்டு இன்னொருத்தர் இங்க உட்கார வச்சா அவனோட மோசம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை தூக்கி சரி நீங்க வா பின்னாடி எழுதிட்டு உட்கார வச்சிருவாரு. இவருக்கு அந்த நேரத்துல அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டு எப்பவுமே வருத்தப்படும் பண்ற தப்பு, அது பண்ணாதான் இது கிடைக்கும், பக்தி கிடைக்கும். அதுக்கப்புறம் அது சரி நீங்க வந்து திரும்பி உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுக்கோங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இது உள்ள. இப்ப இந்த எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. மோசமான ஒரு விஷயம் மறந்து போய் சட்டம் அதுதான் எந்த நேரத்தாலும் தனிக்கும். இந்த 2 நிகழ்ச்சியில மட்டும்தான் இந்திரன் வந்து அவங்க அந்த எதிராளியை வந்து வதம் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவருக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கவே இல்லை. ஏன்னா கிருஷ்ணர் வந்து இதுல இருந்தே நம்ம கிருஷ்ணர் வந்து பாகுபாடு பார்க்க மாட்டாருன்னு தெரியும். ஏன்னா சும்மா இந்திரனுக்கு மட்டும்தான் சொர்க்கம் எழுதி வைக்கல, யாரு நல்லா ஆடுறாங்களோ அவங்ககிட்ட கொடுப்பாங்க. இந்திரங்கிறதும் பதவி, சொர்க்கலோகங்கிறதும் யாருக்கு வேணாலும் போகலாம், ஒருத்தரை தான் ஷீட் பண்ணவும் கிடையாது. அது தெரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்துல. இப்ப என்னாச்சு, இந்த விருத்தராசுரன் வந்து இப்படி ஒரு அசுரனா இருந்து கூட இவர் எப்படி இவ்வளவு பெரிய பக்தனா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியம் வந்துருச்சு. யாருக்கு? பரிச்சிருக்காரு. அவர் உடனே கேட்கிறாரு சுகதேவ சொல்லிட்டு, எப்படிங்க
இவர் இவ்வளவு பெரிய அசுரனா இருந்துட்டு இவ்வளவு பக்தி விஷயம் எல்லாம் பேசுறாரு. அதாவது அவர் என்ன சொல்றாரு, முக்தானாம் அப்படி சித்தானாம் முக்தானாம் அப்படி சித்தானாம் வாசுதேவ பராயணா நாராயண பராயண சாரி முக்தானாம் சித்தானாம் நாராயண பராயணா சுதுர்லப பிரசாந்தாத்மா கோட்டி சக்தி மகாமுனே அப்படிங்கிறாரு. யாரு? பரிஷத் மகாராஜ் சுகதேவ சொல்றாரு. என்னன்னா முக்திக்காக தேடி போறவங்க ரொம்ப ரொம்ப அரிது. அந்த முக்திக்காக தேடி போறவங்களையும் சித்தி அடைஞ்சவங்க ரொம்ப ரொம்ப அரிது. அதுலயும் நாராயண பாராயணம், அதாவது நாராயணருடைய பக்தராக இருக்கிறவங்க அதுலயும் அரிது. அந்த மாதிரி நாராயண பக்தர்களா இருந்தவங்கள கூட இன்னுமே அரிதுன்னா அந்த நாராயண பக்தர்லயே கூட பிரசாந்த் ஆத்மாவா இருக்கவங்க ரொம்ப ரொம்ப அரிது. பிரசாந்தன்னா சாந்தன்னா ரொம்ப சாந்தமா இருக்காது, நல்லா சந்தோஷமா இருக்காது. பிரசாந்தம்னா கிருஷ்ண பக்தியில சந்தோஷமா இருக்கு, ஆத்ம திருப்தியோட இருக்கிறது, தனக்கு வேற எதுவும் வேண்டாம், பக்தி பகவான் ரெண்டு மட்டும் இந்த சேவை இது மூணு மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு இருக்காரு. அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப 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 கஷ்டம். கோடி பேர் மக்கள், கோடானு கோடி மக்கள்ல வந்து யாராவது இருப்பாங்க. இவர் உத்தராசுரா அந்த மாதிரி இருக்காரு, பிரசாந்தாத்மாவா இருக்காரு. எப்படி அவருக்கு தோக்குறோம்னு தெரிஞ்சும் சண்டை போடுறாரு, சாக போறோம்னு தெரிஞ்சும் இப்படி சண்டை போடுறாரு. எப்படி அவர் பக்தி இவ்வளவு பக்தி இருக்கு அவருக்கு அப்படிலாம் சொல்லி ஆச்சரியப்படுறாரு. யாரு? பரிஷத் மகாராஜ் சுகதேவ மகாராஜ் சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே சுகதேவ கோஸ்வாமி செஞ்சுட்டே சொல்றாரு, சரி இவர் கதைதா என்ன, இவர் என்ன எப்படி இப்படி ஆனார் அப்படின்னு சொல்றேன். அப்பதான் சித்திரகேதுவை பத்தி சொல்றாரு. சித்திரகேதுவோட கதையை பத்தி சொல்றாரு. சித்திரகேது ஒரு ராஜா, அந்த ராஜா சூரசேனங்கிற ராஜ்யத்தில் இருப்பாரு. அவருக்கு வந்து எல்லா சௌபாகியங்கள் எல்லா சகலமான எல்லாமே இருக்கு அவருக்கு, எனக்கு தெரியும். ஆனா அவர்கிட்ட இல்லாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஒரே ஒரு வாரிசு இல்லை அவருக்கு. வாரிசு மட்டும் இல்லை. இப்ப இது நினைச்சவர் வந்து மனசுல அப்படி இவ்வளவுதான் எல்லாரும் வந்து அவர் போட்டுறாங்க புகழ்றாங்க எல்லாம் பண்றாங்க, அப்படியே ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் அவருக்கு அவரால் வந்து இது பண்ண முடியல, பொறுத்துக்க முடியல. அதனால என்ன பண்றாரு அவரு, முதல்ல ஒரு மனைவி இருந்தாங்க, அந்த மனைவி மூலமா வாரிசு வரலன்னு இன்னொரு பண்ணாரு, இன்னொரு பண்ண சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு பண்ணாரு. அதுலயும் வரலன்னு ஒண்ணு நான் பண்ணிட்டு போய் தன்னுடைய வாழ்காலத்துக்குள்ள 1 கோடி மனைவிகள் இருக்கும். ஒரு மனைவி தாங்க முடியல, 1 கோடி மனைவி வச்சுட்டு கருத்து போட்டு பாருங்க. நீங்க ஒரு நாளைக்கு நம்ம ஒரு கல்யாணம் பண்ணணும் வாழ்க்கையில, நம்ம ஒரு பையனோ ஒரு பொண்ணா இருந்துட்டு அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணாலே நாக்கு தள்ளிடுது. அதுக்குள்ள எத்தனை பேருக்கு பத்திரிகை வைக்கணும், எத்தனை மண்டபம் புக் பண்ணணும், பிரசாதம் செய்யணும், எல்லாரும் இன்விடேஷன் அனுப்பணும், அவங்களுக்கு நான் வந்து தங்கறதுக்கு இடம் பண்ணணும், திருப்திப்படுத்தணும், பொண்ணு வீட்டுக்காரன் புள்ள வீட்டுக்காரத்துக்கு பொண்ணு வீட்டுக்காரன் பொண்ணு வீட்டுக்காரத்துக்கு திருப்திப்படுத்தணும், அவங்க சொந்தக்காரர்கள் எல்லாம் கூப்பிடணும். இவரு வாழ்க்கையில வந்து அப்படி எப்படிதான் அவருக்கு ராஜ்யம் பண்றதுக்கு டைம் கிடைச்சதுன்னு தெரியல. ஒரு நாளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணா கூட என்ன யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணா 365 நாளைக்கு 365 கல்யாணம் பண்ண முடியும் இல்லையா? 3 வருஷம் முழுக்க கல்யாணமே பண்ணிட்டு இருந்தா 1000 பேர் பண்ணுவோம். அதான் கேக்குறேன், யோசிச்சு பாருங்க. கணக்கு சொல்றேன், கணக்கு சொல்றேன் உங்களுக்கு. 365 நாள் டெய்லி ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாலே கூட 365 தான் பண்ண முடியும் இல்லையா? 3 வருஷம் பண்ணா 1000 பண்ணலாம், 1000 வருஷம் பண்ணலாம். 30 வருஷம் பண்ணா 10,000 பண்ணலாம். 300 வருஷம் பண்ணா 1 லட்சம் பண்ணலாம். எங்க இருக்கு? 300 வருஷத்துக்கு கல்யாணம் மட்டுமே பண்ணிட்டு இருந்தா 1 லட்சம் பேர் பண்ணுவோம் கல்யாணம். அது இன்ட்டு 100 புரியுதா? 30,000 வருஷத்துக்கு கல்யாணம் மட்டுமே பண்ணிட்டு இருந்தாதான் நீங்க வந்து 1 கோடி கல்யாணம் பண்ணணும். இல்ல அதான் சொன்னாரு. இது வந்து என்னன்னா ரொம்ப நல்ல பக்தர், ரொம்ப நல்ல ராஜ்யம் பண்றாரு, எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். ராஜா வந்து அவ்வளவு ராஜ்யம் பண்றாருன்னு. ஆனா ஒரே ஒரு ஆசை, பௌதிக ஆசை நம்ம கிட்ட இல்லைன்னா அதுக்காக மொத்த இதுவும் வந்து இது பண்ணி எப்படியாவது ஏதாவது பண்ணியாவது நான் வந்து எனக்கு வாரிசு வந்தேன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியமாயிரம் இல்லையே. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு உதாரணம். அந்த அளவுக்கு அவர் வந்து
இது பண்ணிட்டாருன்னா இவங்களுக்குள்ளாலே இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டே இருக்காரு. கிருஷ்ணர் கூட 16,000 செட்டு தான். ஆனா அவர் யோசிச்சு பாருங்க, கிருஷ்ணனுக்கு 16,000 இருந்தாலும் எல்லா வீட்லயும் அவரு தனித்தனியா இருந்தாரு. இவர் என்ன வந்து முடியுமா, இவர் மனுஷன், ஒரு ஆளதான் இருக்க முடியும். ஒரு வீட்டுக்கு போயிட்டு அவர் போய் பார்த்துட்டு வரதுக்குள்ள முதல்ல போனவங்க வீட்டுல வந்து மறந்தே போயிடுவாங்க. இந்த இடத்துல ராஜ்யம் இருப்பாங்க, ராஜ்யம் எல்லாம் பார்க்கணும், மக்களுடைய பிரச்சனை எல்லாம் கேட்கணும், இவ்வளவு இருக்குது இல்லை. ஆனா அப்படி நல்லா பண்ணிட்டு இருந்திருக்காரு பாருங்க. எனக்கு பிரச்சனை இருந்தா கூட அவர் வந்து ராஜ்யம் பார்த்துட்டு எல்லாத்தையும் யாரையும் குறை இல்லாம வச்சுட்டாரு. இப்ப மனசுல வந்து எப்பவுமே நம்மகிட்ட வந்து அது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு விஷயம் கட்சிக்கிட்டே எது இருந்தாலும், எவ்வளவு பெரிய எது இருந்தாலும், வசதிகள் இருந்தாலும், அந்த ஒரு பௌதிக ஆசை தீராத ஒரே ஒரு ஆசை மட்டும் நம்ம அப்படியே ஏற்றுக்கிட்டு நம்மளால பூர்ணமா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. ஆனா அது ஆசை கிடைக்காத போது, ஆசை கிடைச்சாலும் சந்தோஷமா இருக்க போறது இல்லைன்னு யாரும் சொன்னாலுமே நம்ப மாட்டாங்க. கிடைக்கிட்ட முதல்ல அனுபவிச்சு கிடைச்சதுக்கு அப்புறமா பாத்துக்கலாம். இதுதான் இது வரைக்கும் சொல்லுங்க. இவர் என்ன பண்றாரு, பண்ணிட்டே இருக்காரு, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா வந்து சரி தாக்கி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் வந்து அங்கிரமணி வர்றாரு, அங்கிர ரிஷி வர்றாரு. அங்கிர ரிஷி அவர் வந்த உடனே இவருக்கு வந்து ரொம்ப மரியாதையோட அவர் வந்து வரவிட்டு அவருக்கு வந்து பாத சேவை எல்லாம் பண்ணி பிரசாதம் எல்லாம் கொடுத்து ரொம்ப நல்லா சேவை பண்றாரு. அங்கிரமணி ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவர் சொல்றாரு, உனக்கு ரொம்ப நல்லா இது பண்ணீங்க, ஆனா உங்களோட இதெல்லாம் நல்லா போகுதா அப்படின்னு கேட்ட உடனே அவர் வந்து நல்லா போகுது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் சொல்றாரு, என்னோட சொல்லலாம், ஆனா நான் வந்து மச குடிக்கிற நாயை மூஞ்ச பார்த்தாலே தெரியும் சொல்றாங்க. அது மாதிரி என்ன பிரச்சனை தெரியும், என்ன பிரச்சனைன்னு சொல்லு, நீங்க சொல்லு. உங்கள்கிட்ட இவர் உடனே வந்து இவருக்கு ஒரு ஹோப் வந்துருச்சு, ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. பெரிய ஒரு இருக்காரு அப்படின்னா வந்து நமக்கு பிரச்சனை வந்து சால்வ் பண்ண சரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வினயத்தோட சொல்றாரு. எனக்கு இது பண்ணி இது இல்ல குழந்தை இல்லை அப்படின்னு. உடனே அவர் அங்கரமணி என்ன சொல்றாரு, சரி கவலைப்படாத, நான் வந்து உனக்கு ஒரு இது பண்றேன், யாபம் பண்றேன், அதுல இருந்து நான் உனக்கு வந்து ஒரு இது பாயசம் வரும், அதை வச்சு நீ வந்து உனக்கு எந்த ஒரு மனைவி கிட்ட கொடுக்க முடியுமோ கிட்ட கொடுத்து அது மூலமா உனக்கு ஒரு குழந்தை வரும். அந்த குழந்தை வந்து உனக்கு சுகத்தையும் கொடுக்கும் துக்கத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவார். இப்ப இந்த ஸ்லோகம் படிங்க, 6, 14, 29, 6, 14, 29 வச்சிருக்காங்க. ஸ்லோகம் டைரக்டா நீங்க வந்து மொழிபெயர்ப்பு படிங்க. ரொம்ப அழகான பாயிண்ட் அது. இந்த பாருங்க, உனக்கு வந்து ஹர்ஷன்னா சுகம் சந்தோஷம், சோகம்னா துக்கம். உனக்கு சந்தோஷத்தையும் கொடுப்பான் துக்கத்தையும் கொடுப்பான். அது மாதிரி ஒரு பையன் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாம கிளம்பி போயிடுறாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது. இவர் வந்து ஆன்மீக குருவர். இவர் வந்து சொன்ன உடனே அவருக்கு அப்படியே தலைகால் புரியல. யாருக்கு? சித்திரகேத்துக்கு தலைகால் புரியல. ஐயா எனக்கு ஒரு பையன் வந்து இவரு பெரிய இவரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி சுகத்தை கொடுப்பான் துக்கத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும்ல, அவர்கிட்ட கேட்கணும்ல. அவருக்கு அந்த அந்த சந்தோஷத்துல அவர் அதை கேட்கறதுக்கு வராது முடியல. நம்மளும் தான் சொல்ல பாயிண்ட் நீங்க சொல்றீங்க. உனக்கு துன்பமும் இன்பமும் கொடுப்பான், அந்த இன்பம் கிடைச்சதும் அந்த துன்பம் எப்படின்னு கேட்டாங்க. படிக்கிற காலத்துல ஸ்கூல்ல இருந்து அந்த இது கொண்டாடுறோம், அந்த பீரியட் வந்து அந்த 2 நாள் ஸ்கூல் லீவு அப்படிங்கிற விஷயத்த வந்து கொடுப்பான். திடீர்னு வந்து ஒரு 4 நாள் கிடைச்சா லீவ் வரும். அப்ப அந்த லீவுன்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு ஆனந்தம் வந்துடும்.
லீவு சொன்னதுக்கு அப்புறம் அந்த வாத்தியார் ஒரு 25-30 ஹோம்ஒர்க் கொடுப்பான். நமக்கு வந்து அந்த லீவுங்கிற இன்பத்துல வாத்தியார் சொல்லி காலையிலே விளையாடு நம்ம லீவு இந்த வாத்தியார் கொடுத்து அந்த நீ இதெல்லாம் எழுதி சொல்றேன் இதெல்லாம் சொல்றேன். இது என்னைக்கு ஞாபகம் வரும்னா அந்த ஸ்கூல் லீவு சொன்னார்லாம் நாங்களே லீவ் பண்ணோம்னா எனக்கு ஒரு இன்பம் கிடைக்கும் போது இன்பத்தை ஏங்கிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் சொல்ற விஷயம் காலை வராது. நம்ம சாதாரணமா ஒரு நல்ல அவங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த சொல்லிட்டு அதுக்கு நீங்க ஒரு அற்புதமான அர்த்தம் சொன்னா அவன் காலை கேட்க இன்பம் மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தாரு. அப்படின்னு சொல்றாரு என்ன வந்து கொஞ்சம் நிறைய சம்பாத்தியம் சொத்து பத்தெல்லாம் இருக்கிறதுனால அது செல்லமா வளர்த்தோம்னா வந்து சொந்த பேச்சு கேட்க மாட்டானா இருக்கும். அதுல தானே வேற எதுவும் இருக்காது பேச போகுது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நினைச்சு பயங்கரமா போய் கூப்பிட்டாலும் எல்லாம் பண்றாரு. ஆனா இந்த விஷயம் இவர் வந்து அவர் வந்து உடனே கிளம்பிட்டாரு. சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டாரு. அது என்ன சொல்றாங்க தெரியும் படிக்கிறேன். அந்த லாஸ்ட் டைம் மட்டும் பதிலுக்கு காட்டுறாமல் அங்க சென்றுட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இவன் வந்து கிடைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப வினயமா எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ வந்து அவர் கேட்கிற நிலைமையில இருந்தாரு. இப்ப வந்து ரொம்ப தலகால் புரியாம ஆட ஆரம்பிச்சிட்டாரு. விஷயம் மேட்ரு இவருக்கு தேவையானது கிடைச்சோன்னு அப்ப வந்து இவன் ஆன்மீக விஷயத்துக்கு வாங்கறதுக்கு ரெடியா இல்லை. இவன் ஆன்மீக ஞானத்தையோ இதே அவருடைய அனுபவத்தை இவருடைய இது ஞானத்தை வந்து வாங்கறதுக்கு வந்து அவருக்கு மனப்பக்குவம் இல்லை. பயங்கரமா அப்படியே விட்டு வரும்போது வீட்டுக்கெல்லாம் போய் சீட்டு கொடுக்கறது அப்படின்ட்டு அந்த மாதிரி பூசிக்கிட்டு இருக்காரு. இவர் பாக்குறாரு சரி உனக்கு வந்து 5 வருஷம் கழிச்சு பாடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கடைக்கு போயிட்டாரு. அங்கே வெயிட் பண்ண ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து ஆன்மீக குருவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆன்மீக இதுல வாழ்க்கையில ஈடுபடுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆன்மீக குரு வந்து நமக்கு வந்து பௌதிக விஷயங்களை கொடுக்கறதுக்காக ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து வர்றபடி வரட்டும். அவங்களை பொறுத்த வரைக்கும் பௌதிக விஷயங்கள் வர்றது வந்து முக்கியம் இல்லை. ஆன்மீக இதுல இவங்க எந்த அளவுக்கு முன்னேறாங்க அப்படின்னா அதான் அவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம பௌதிக வாழ்க்கையில நம்ம எவ்வளவு ஊருக்கு ஆழ்ந்து போயிட்டோம் அப்படிங்கறது அவங்களுக்கு வந்து அவங்க கிட்ட போயிட்டு நம்ம எனக்கு இது இல்லை, எனக்கு வேலை இல்லை, எனக்கு இது இல்லை, படிப்பு இல்லை, பையன் இல்லை, இது இல்லை அப்படின்னா நம்ம போய் கேட்டுட்டு இருந்தோம்னா அதுக்கெல்லாம் அவங்க ரொம்ப ஒன்றும் யோசிக்க மாட்டாங்க. அதை பத்திலாம் ரொம்ப உனக்கு வருது வர்றங்கிறது உனக்கும் கர்மாவுக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள சம்பளம். நான் ஏன் வந்து நான் இது பண்றேன் அப்படியே வந்தாலும் அதனால உனக்கு சோகம் தான் வரப்போது, இன்னும் தான் கஷ்டப்படுறேன். என்னுடைய இது என்னன்னா உனக்கு இது எல்லாத்தையும் தூக்கி மேல தூக்கிட்டு போறதுக்கான வழிதான் நான் கொடுக்கணும். ஏன் அதுதான் வந்து ஆன்மீக குரு எல்லாருமே வச்சுப்பாங்க. நமக்கு ஆன்மீகத்துல நமக்கு வந்து முழுக்க நமக்கு வந்து பற்று வந்துருச்சு அப்படின்னா பௌதிகத்துல என்ன நடந்தாலும் அதை பத்தி நம்ம வந்து பெருசா எடுத்துட்டு போகணும். அது நமக்கு வந்து பெருசா பாதிக்காது. அந்த நிலைமைக்கு நம்ம வரணும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் உனக்கு வேணாப்பா தெரியும் உள்ள இல்லாதவங்களுடைய நிலைமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வச்சிருக்கவன் வந்து 1008 பிரச்சனை இருக்கும். இல்ல அது நிதர்சனமா இன்னும் பிரபு நான் கூட பார்த்தேன். நான் வந்து ஒரு 14, 15 வயசு 20 வயசு பசங்களெல்லாம் பாக்குறேன். அதுங்கெல்லாம் வந்து பழகிறதெல்லாம் பேசுறதெல்லாம் பார்த்தா அத்தனை கிருஷ்ணா கொஞ்சம் பக்தர்கள் இருக்கு பசங்க. அதுங்கெல்லாம் பார்த்தா எப்பா நல்ல வேலைப்பா அப்படின்னு சொல்றது ரொம்ப சில பசங்க தான். ஆமா பக்தரோட பிள்ளைங்க சொல்றது. வெளியில பத்தி யாரு சொல்றா? அது நம்மளுடைய கையில இல்ல பிரபு. நீங்க எவ்வளவுதான் நீங்க பாத்தீங்கன்னா கூட அவங்களோட கர்மம் அப்படிதான் நடக்கும். அது வந்து நீங்க முழுக்க நீங்க வந்து பக்தர்களா வந்து கொடுத்தீங்கன்னா கூட அதுங்களுக்கு அவங்களுடைய சம்பந்தம், அவங்களுடைய சமூகம், அவங்களுடைய கர்மப்படி தானாத ஒரு சக்கரம் ஓடும். அப்பதான் நமக்கு தெரியும் நம்ம பசங்கன்னு சொல்லிட்டு இருந்தா அது என்னன்னா வேற மாதிரி ரூட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அது உங்களை முழுங்கும். அத சொல்லுவாங்கல்ல முழுங்க முடியாது துப்ப முடியாது அந்த மாதிரி மாட்டிக்கும் தொண்டையில. ரொம்ப கஷ்டமான விஷயம். சரி இப்ப இவர் இந்த மாதிரி வந்து ரொம்ப தலைகால் புரிய மாட்டோன்னே அவர் சொல்ற தானா வரும். நீ இப்ப ரொம்ப போதையில இருக்க அவனுக்கு தெளிவு வரும்.
அப்ப வந்து நீ சரி சொல்லிட்டு நினைச்சிட்டு கிளம்பிடுறாங்க. சொல்றதுக்கு கேட்கறதுக்கு அவர்கிட்ட பக்குவம் இல்லை. நம்மளால கூட ஆர்மி குரு கிட்ட போகும்போது ஒரு பிரச்சனையை சொல்லி இந்த பிரச்சனையை போய் ஆர்மி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக போகணும். ஆனா சொல்றதுக்கு தான் வீடியோ இருக்கணும். அவங்க சொல்ற பதில வந்து கேட்கறதுக்கு நம்ம அவங்களுடைய அட்வைஸ் அவங்களுடைய இதை கேட்கறதுக்கு வந்து உபதேசத்தை கேட்கறதுக்கு வந்து நமக்கு பொறுமை இருக்காது. அவங்க சொல்லுவாங்க நம்ம மனசு எங்கேயோ இருக்குன்னா அதான் குருக்கு அதெல்லாம் தெரியும். குருவுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிடும். அவங்க வந்து சரி இப்ப பக்கம் இல்ல நம்ம குடுக்கறதுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் இது பண்ணிடுவோம். நமக்குதான் அந்த பௌதிக நிலையில நம்ம பாக்குறதுனால நமக்கு வந்து புரிய மாட்டேங்குது. அவர் இந்த மாதிரி பண்ண உடனே அவர் கிளம்பி போயிட்டார். யாரு அங்கீரம் கிளம்பி போயிட்டார். இவருக்கு வந்து நாளடைவுல வந்து இவருக்கு வந்து ஒரு திருத்ததி அப்படிங்கிற அந்த மனைவி மூலமா 1 கோடி மனைவிகள்ல ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். கொடுத்துட்டு அதை வச்சுட்டு அவர் குழந்தை பிறகு இவருக்கு தலைகாலத்துல பயங்கரமா கன்சார்றாங்க இவ்வளவு வருஷம் கழிச்சு எல்லாம் சொல்லிட்டு ஓட்டுறது அவருக்கு அப்படியே பார்த்து ஓட்டுறது எல்லாம் பயங்கர ஆனந்தமா அப்படியே வளர்த்து கொஞ்சம் கொஞ்சமா அது மாதிரி அவர் பின்னாடியே ஓடுறாரு, தூக்கி கலக்குறாரு, பக்கத்துல வச்சுக்கிறாரு, பார்த்து இது பண்றாரு, எல்லாம் பண்றாரு. அந்த அம்மாவும் அப்படியே இது பண்றாங்க. ஆனா இது என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா மீதி உள்ள 99 லட்சம் 99,999,999 இல்ல எவ்வளவு சொல்லுங்க அத 99 மைனஸ் சொல்லுங்க. மீதி உள்ள வரப்பு சொல்லுங்க 99,999,999 இல்ல அதுக்கு முன்னாடி 2 வரும். 99,999,999 ரைட்டா? இப்ப அவ்வளவு பேர் பாக்கி இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரையும் அந்த ராஜா வந்து உதாசீனப்படுத்திட்டாரு. ஏன்னா அவங்க எல்லாரும் வந்து ராணிங்க வேற. அவங்க எல்லாருமே வந்து அது எப்படி இவளுக்கு மட்டும்தான் கொடுக்குறாரு, எங்களுக்கு எல்லாம் அந்த தகுதி இல்லையா? பொறாமப்பட்டு ஒண்ணுமே செய்யணும் பார்த்தாலே கோவம் நன்மையான விரும்பினா கூட நமக்கு அவங்க மேல ஃபுல் போக்கஸ் பொறாம இருக்கலாம். பொறாமையில நமக்கு நன்மையா நினைச்சிட்டு ஒரு சிரிச்சுட்டா கூட சிரிச்சுட்டானே இருக்கும். அதுதான் இந்த பொறாமலே அவனை செயல்படுத்து அறிவு கிருவி எல்லாமே க்ளோஸ் ஆகி முழுக்க அதுலயே ஒரு வேலையை சொல்ற பயங்கரமான. ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா குழந்தை வந்து தானா எல்லாருமே தானா வராது. அதுக்கு நம்மளும் ஒரு காரணமா இருக்கும் இல்லையா? ஒருத்தர் வந்து நம்ம புறாமப்பட்டு நம்ம வந்து அப்படியே ஒரேடியா பயங்கர ஆடம்பரம் பண்ணிட்டு போய் எனக்கு இது மாதிரி பெரிய இவருக்கு அப்படியே இதுவா கிஃப்டா விட்டு விட்டுருக்காரு. எல்லாருக்கும் விட்டு சாப்பாடு போடுறாரு, பெரிய பெரிய விழா நடத்துறாரு, எல்லாரும் போடுறாரு. மற்றவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை, ஜனரல் மக்களுக்கு எல்லாம் அவங்க எல்லாம் வந்து ஆசீர்வாதம் விட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த வீட்டுல உள்ள மீதி உள்ள 99,99,000 மக்களு அவங்க எல்லாரும் வந்து ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள இது பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் அப்படியே காணத்தை கட்ட மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்களுக்கு கருத்துக்கு என்ன ஒரே தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் கோப்பட ஆரம்பிச்சாங்க. உள்ளுக்குள்ள அப்படியே இதுவாயிட்டே இருக்கு, எழுதிக்கிட்டே இருக்கு. இவர் ஒழுங்கா போய் இவர் அந்த 1 கோடி ராணியை கிட்டையும் கொஞ்சம் பேசிட்டு இங்க பாருமா ஒருத்தர் கொடுத்தா கொடுத்தாரு பாயசம் 1 கோடி பேருக்கு கொடுக்க முடியாது. அவருக்கு அவரை கொஞ்சம் தெரியா இருக்கு. அதைதான் சொல்லிருக்கீங்கள
ஒண்ணுமே பாக்குறது கிடையாது. அவரு ஒரு காரணம் இருக்கு. ஆமா, நம்ம எல்லாம் அது வந்து பெரிய ஷோ காட்டுறதுக்காக நம்ம எல்லாம் இது பண்ணோம்ல, பெருசு பெருசா கல்யாணம் எத்தனையோ பெருசு பெருசா மாடிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இருக்காங்க. 6 மாசத்துல பொண்ணு திரும்பி வீட்டுக்கு வந்துருது. உண்மையா நடக்குது, நிதர்சனம் நடக்குது, பக்தர்களோட நடக்குது. என்ன பண்றது இப்போ இந்த காலகட்டம் இருக்கலாம். ஒரு குழந்தைன்னா மிகப்பெரிய துன்பம் ஒரு பெற்றோர்கள் யாராவது அதனால இப்ப வந்து ரொம்ப ஓவரா வந்து ஆடம்பரம் பண்ணிட்டு எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இருந்தோம்னா மத்தவங்க எப்பயும் அமைதியா இருந்துக்கணும். ரொம்ப வந்து ஆடம்பரம் பண்ணி நம்ம கார் நம்ம கார் வச்சிருக்கோம் பாரு பெருசா அப்படின்னு சொல்லிட்டு கார் வாங்கிட்டு எல்லா வழிக்கு போவான். யார கூட்டு போனாலும் அவனே வந்து பிளேடு போட்டு கீறிட்டு போயிடும். கேட்டா நீ எனக்கு முன்னாடி கார் வச்சிருக்க எனக்கு பிடிக்கல, அது எப்படி நீங்க வந்து கார் வச்சிருக்கலாம் அப்படி. இந்த மாதிரி நம்ம சுத்தி உள்ள ஃபுல்லா பொறாமப்பட்டவங்க தான் இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க, படாடோபம் அப்படிம்பாங்க. பெரிய குடும்ப காமிச்சுக்காதீங்கிறேன். ரொம்ப ஆட்டம் போட்டாங்க. அதான் சொல்றேன், மொத்தம் புறா போறாங்க மொத்தம் புற போறாங்கன்னு சொல்லிட்டு கூடாது. கிளம்பி ஆட்களை நம்முடைய செயல்பாடு யாராவது பார்த்து ஒரு பட்டம் வந்தாச்சு. ஆனா அந்த பொறாமை அதான் திரும்ப சொல்றாங்கன்னா அந்த பொறாமைக்கு நம்ம என்ன காரணம், நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து பேசுறதுல வந்து ரொம்ப அப்படியே நம்ம ரொம்ப பெருமையா வந்து நான் இது பண்ணேன் அது பண்ணோம்னா சொல்லிட்டே இருந்தோம்னா அவங்க பொறாமை தான் செய்யும். நம்ம அதுக்கு பதிலா வந்து நம்ம வந்து அவங்க மேல வந்து கொஞ்சம் இரக்கத்தோட போயிட்டு இந்த காரணியத்தோட போய் அவங்க கிட்ட சரி தயவு செய்து வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமா பேசி அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஒரு அவங்க கிட்ட ஒரு சம்மந்தம் ஏத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சம்மந்தம் ஏற்படுத்திக்கிட்டோம்னா பொறாமப்பட மாட்டாங்க. சரி நம்ம ஃப்ரெண்டு கூட்டம் போலாம் அந்த மாதிரி போவாங்க. அன்பா பழகணும்னா ஓரளவுக்கு அது குறையும். ஆமா, நம்ம வந்து இவன் பொறாமப்படுறான்டா அவனால கூப்பிடுவானா அப்படின்னா நம்ம போனோம்னா இன்னும் தான் நிறைய அதிகமாகும். புரியுதா? யாரு பொறாமப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்களை வந்து நம்ம அன்போட நம்ம கூப்பிட்டு நம்ம வந்து அப்படி வரமாட்டேன்னு கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா கூட நம்ம சைட்ல இருந்து நம்ம வந்து எதுவும் கிரியேட் பண்ணல. ஆனா நம்ம வந்து ஓவரா நான் இப்படி நான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அது வந்து நிச்சயமா பொறாம காரணமா இருக்கும். அது நம்மளும் ஒரு காரணமா இருக்கும். இப்ப இங்க வந்து இந்த மத்த உள்ள எல்லா ராணிகளும் பொறாமப்படுறாங்க. அவங்க பொறாமப்படுற மாதிரி இவர் நடந்துக்கிட்டாருங்கிறதுனாலதானே அவங்க பொறாமப்படுறாங்க. அவரும் நம்ம மனைவி 2 பேருக்கும் காரணம். அதுதான் பாகவதம் எப்பவுமே ஒண்ணு சொல்லுவோம், நீங்க வந்து ஒரு விஷயத்துல வந்து உங்களுடைய சம்மந்தம் இல்லாம ஒரு இது வந்து முழுக்க ஒரு காரணம் நடக்குது கிடையாது. நீங்க ஏதாவது இப்ப இந்த கட்டாளத்துக்கு சவுண்டு போடுது அப்படின்னா நான் சின்னதான ஆட்டுறேன், நான் சவுண்டு போடுறது அதோட குணம், அதை நான் ஆட்டுறேன்ல அது என்னுடைய இது, நான் துவைக்க விடுறது. அதனால பாகவதம் எப்பவுமே அதுதான் சொல்லுது, நீங்க வந்து தூண்டு சின்னதா நீங்க இப்படி லேசா ஆட்டுட்டு போயிருந்தா நான் டேபிள் வந்து நம்ம லேசா ஆட்டுறத கூட கத்த விட்டு சத்தம் போடும்.
நான் ஒன்னும் கத்த போடவே இல்லப்பா, நீ டேபிள் ஆட்டினல. அதுதான் நம்ம பாகவதம் சொல்லித்தரோம். நம்மளுடைய தப்பு என்னங்கிறத முதல்ல பாருங்க. அப்போ அடுத்தது என்னதுன்னு அப்புறம் பாத்துக்கலாம். பரீட்சித் மகாராஜுக்கு ஏன் பாகவதம் கிடைச்சது? அவரு சமித் ரிஷி வந்து தண்ணி கொடுக்கலாம்னு கம்ப்ளைண்ட் பண்ண, என்ன நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், அவருடைய கழுத்துல நான் செத்தமாக போட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டு அதுக்காக வந்து என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். அதனாலதான் அவருக்கு பாகவதம் கிடைச்சது. அவங்க சொல்லிருக்கலாம், கஷ்டப்பட்டு உள்ளவெல்லாம் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன், நான் அவங்களெல்லாம் இது பண்றதுக்காக நான் நாள் ராத்திரி பகலா நான் உழைக்கிறேன், எனக்கு ஒரு கப்பு தண்ணி கொடுக்கறதுக்குன்னா உங்களுக்கு அவ்வளவு தூரத்தை வந்து கேட்கறாங்க அப்படின்னு அவரு ஆர்குமெண்ட் பண்ணலாம், தடுத்துருக்கலாம் அவர். ஆனா அப்படி பண்ணலையே, என் மேலதான் தப்பு மொமெண்ட், அவரு என் மேலதான் தப்புன்னு கிருஷ்ணர் வந்து சுகதேவ நம்மளும் அது மாதிரிதான். எத்தனையோ விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து இவன் தான் காரணம், அவன் தான் காரணம் நிம்மதியா என்ன சொல்லணும். அவன் யாராவது காரணம் பண்ணா கூட அது தூண்டுகோல் நம்மளாதான் இருக்கும். அவங்களை வந்து அதை தூண்டி விடுறதுக்கு நம்மளோட சைடு தான் இதை பண்ணிருப்போம். அதை நம்ம எடுத்துக்கலாம், அது தப்பு இல்லை. இப்ப இந்த சித்திரகாயது வந்து மற்றவங்களெல்லாம் சுத்தமா உதாசீனப்படுத்திட்டாரு. எல்லாரும் உதாசீனப்படுத்திட்டு ஒரு பாட்டு அப்படியே ஓடிட்டு இருக்காரு, பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காரு. எங்க போனாலும் பையன் சாப்பிட்டானா, பையன் தூங்கிட்டானா, அவங்க அம்மாவும் அதே மாதிரிதான் இருக்காங்க. 5 வயசு வரைக்கும் போச்சு. என்ன இதுக்கப்புறம் தாங்க முடியல அந்த இவங்களால, யாரால? ஏன்னா இவர் வந்து அவங்க உதாசீனப்படுத்திட்டார். ஒருத்தர் மகாவிஷ்ணு போசமார சொல்லுவாரு, ஒருத்தரை வந்து உயிரோடு கொல்றதை விட அவங்க உதாசீனப்படுத்துறதுதான் இன்னும் ரொம்ப வலி ஜாஸ்தியா இருக்கும். ஒருத்தரை கொல்றதுனா கூட உட்காந்து வச்சு இறக்குறீங்க, சொல்றீங்க, ஒரு நிமிஷத்தை முடிச்சிடலாம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, வழிலாம் ரொம்ப இல்லை. இவரை வந்து உதாசீனப்படுத்துறது வந்து இருக்க வச்சு டெய்லி குத்தி அவர் வீட்டுக்கு அனுப்புறது. அவர் திரும்பி வருவான், திரும்பி வருவான். அந்த மாதிரி சொல்றதை விட மோசமானது நம்ம உதாசீனப்படுத்துறது மாதிரி ஒரு மோசமான. அதான் அந்த இவரு சமீக ரிஷி வந்து அந்த ரிஷி வந்து பரீட்சித் மகாராஜ் வந்து உதாசீனப்படுத்தி கொண்டுட்டாரு. விட்டுட்டே இருக்காரு, தண்ணி கொடுக்க ஒரு பாட்டு அப்படியே உதாசீனம் அப்படியே கிடையாது. உண்மையிலே கேட்கல, கேட்கல. அவருடைய நிலை அப்படி இருந்தது. அது மாதிரி அவரை போட வச்சதும் கிருஷ்ணன் தான். அது அடுத்த விஷயம். பகல் நேரத்துல போய் இது பண்றாங்க, அவர் சாதாரணமா காலகத்தால பண்ணுவாரு. மத்தியான நேரத்துல ஒரு இதை பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் அவருடைய ஏற்பாடு. இப்ப பரீட்சித் மகாராஜ் நம்ம கத்து இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மத்த ராணிகள்லாம் வந்து ரொம்ப அப்படியே உதாசீனப்படுத்திட்டாரு, நிராகரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவோம். அப்படியே அவங்களோட பொறாமை ஏறிட்டே இருக்கும். இவரு ஒரு நாள் ஆடினா பரவாயில்ல, 2 நாள் ஆடினா பரவாயில்ல, டெய்லி வந்து அங்க எல்லாரோட மாளிகையில இருந்து பாக்குற மாதிரி ஒரு இடத்துல பார்க்ல வந்து ஆடிட்டு இருக்காரு. குழந்தை தூக்கி போட்டு விளையாடுறாரு, சுத்தி பாக்குறாரு. விளையாண்டாலும் பரவாயில்ல, அந்த குழந்தை கொடுத்த ராணியை கொஞ்சம் அது கூட வந்து போகும். ஆமா, அது மட்டும் இல்ல. இப்ப இவங்கெல்லாம் வந்து யாராவது வந்து பாத்துட்டு குழந்தைக்கு ஏதாவது தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, குழந்தைக்கு இது கொடுத்தா இது வேணும், ஜலதோஷம் வந்துடும், குழந்தைக்கு இது வந்துட்டு அவங்களுக்கு குருமல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவா பார்த்துட்டு இந்த மத்த ராணிகள் வந்து என்னது ரொம்ப ஓவர் ஆடுறாரு, நம்ம வந்து குழந்தைக்கு ஏதாவது பண்ண நினைச்சா கூட ஒன்றும் பண்ண விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு. இது வந்து பௌதிகமா இருக்கிற நிறைய அம்மா அப்பா வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணுவாங்க. ரொம்ப ஓவர் அட்டாச்மெண்டா இருக்கிறது யாரையும் அனுப்ப விட மாட்டாங்க. யாராவது வீட்டுக்கு வந்தா கூட இப்போ வீட்டுல கல்யாணம் முடிஞ்சு அந்த குழந்தையோட அதிகாரம் அவங்க அப்பா கையில கூட கிடையாது. இவங்கதான் ஃபுல் போக்கஸ். யாரும் அந்த நான் உண்மையாவே பாத்துருக்கேன். ஒரு பக்தர்கள் தான் குழந்தை வச்சிருப்பாங்க. நம்ம யாராவது அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தா அவங்க வீட்டுல இருந்து வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு திரும்பி போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு குழந்தை இருக்கும், ஃபேமிலி இருக்கும். அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க பார்த்துட்டு இருந்து மண் எடுத்து திருஷ்டி போடுவாங்க. இத்தனைக்கும் பக்தர்கள் தான் வந்துட்டு போவாங்க. நமக்கே பண்ணிருக்காங்க இந்த மாதிரிலாம்.
நல்லா அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட தான் வருவாங்க. போய் நம்ம தான் போய் கூட்டு போய் பண்ணுவோம். அதெல்லாம் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்க போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேங்க போனதுக்கு அப்புறம் அவரே இது எடுத்து என்ன சொல்லுவாங்க திருஷ்டி காய்க்கிறது அது மாதிரி பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன தோணும்னா உதாசீனப்படுத்துறது தான் இதெல்லாம். ஒருத்தர் வந்து இவன் நினைச்சுப்பான், அவன் அந்த மாதிரி நினைச்சுப்பான். குழந்தை ஒரு நாள் போய் சரி நீ வச்சுக்கோ ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா என்ன ஆகும் போகுது? அவங்க வந்து சரி ஒரு நாள் நம்ம கூட தாங்கட்டும் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ குழந்தைய வந்து இதை பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க. அப்புறம் அதை உட்காந்து டேபு போனை கொடுத்து இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருவாங்க. தாத்தா பாட்டில இருந்தாலும் ஏதாவது கொஞ்சம் ஏதாவது பாசம் ஏதாவது பேசுவாங்க. இதை வச்சுக்கிட்டு அதுக்கிட்ட ஒரு தனி உலகத்தை உருவாக்கி கொடுத்துட்டாங்க. ஒருத்தர் விட்டுட்டப்பாங்க. அதுக்கு என்ன பண்றது அது முடிக்கும். அப்படி பார்த்தா ஏய் தாத்தா வந்து இருக்காரா அப்படின்னா நீங்க சொல்றது எப்படின்னா அவங்க தாத்தா தெரியாது. அது எங்க அம்மாவோட பெருமை. ஆமா யாரும் தெரியாம பெருமை அது பெருமை அண்டே விட மாட்டாங்க. அதனால இவங்களுக்கு வந்து பொறாமை வந்து ஒவ்வொரு தடையும் பார்க்கும் போதெல்லாம் பொறாமை ஏறிக்கிட்டே இருக்கு. ஒரு தடவை பண்ணிட்டு போனா பரவாயில்ல, ரெகுலரா வந்து டெய்லி கொண்டாந்து வச்சுட்டு பார்க்கறது மத்தவங்க உதாசீனப்படுத்திட்டே இருந்தா அவங்களுக்கு ஏறிக்கிட்டே இருக்கு. அதனால பொறாம அதிகமானவங்க அவங்களுடைய புத்தி வேலை செய்ய நிறுத்திடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப அவங்க மனசு வந்து இதய மாதிரி ஆயிடுச்சு. இதயம் வந்து கல்லு மாதிரி ஆயிடுச்சு. கல்லு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களால வந்து இந்த முக்கியமா அவங்களுக்கு வந்து அவங்களை வெறுப்பேற்றுனது வந்து அந்த ராஜா வந்து அவங்களை உதாசீனப்படுத்துறது. அதனாலதான் அவங்களுக்கு பொறாம ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதுதான் முக்கியமான மொத்த காரணமே வந்து பொறாமைக்கு முக்கியமான காரணமே அந்த ராஜா வந்து உதாசீனப்படுத்தினா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு உள்ள ஏறி 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 ஏறிக்கிட்டே. இப்போ அந்த இது பொறாமை ஏறி ஏறி அந்த ராஜாவோட உதாசீனம் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லாம் கொஞ்சம் பேர் அந்த 1 கோடி -1 அதுல கொஞ்சம் பேர் மட்டும் சேர்ந்து பிளான் பண்ணி கொண்டுடுவோம். என்ன நம்ம இந்த ராஜா வந்து தினம் நம்மளை கொண்டுகிட்டு இருக்கான், அவங்க ஒரு நாளாவது அவனை அழு வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாயசம் கொடுத்து விஷம் கொடுத்து கொண்டுடுறாங்க அந்த பையனை. கேட்டா அதுக்கப்புறம் அந்த பையனை வந்து கொன்னதுக்கு அப்புறம் இந்த அம்மாவுக்கு வந்து தெரியாம இருக்கு. அப்புறம் வந்து பார்த்துட்டு இந்த ராணி வந்து குழந்தை செத்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே பயங்கரமா அழுது குழம்பி சாமியை திட்டுது. அதுக்கப்புறம் கிருஷ்ணன் உனக்கு அறிவே இல்லை, உனக்கு இதுவே இல்லை, அப்பா இருக்கும்போது எப்படி பையனை சாவடிப்ப அது இதெல்லாம் கண்ணாப்பின்னு உலகங்களையே நிறைய என்னமோ லாஜிக்கெல்லாம் சொல்லிட்டு இதுக்கு நடுவில் இந்த ராஜா வர அப்படியே இந்த அப்படியே ஆடிட்டு அப்படியே ஐயோ அப்படியே விழுந்து அப்படியே பயங்கர சீன் கிரியேட் பண்றாரு. நிஜமாதான் பண்றான். ஆனா அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் தான் அது மாதிரி. ஆனா இந்த மாதிரி ஆடிட்டு வர்றவங்க எல்லாம் வந்து எவ்வளவு நாளைக்கு அது மாதிரி இருப்பாங்க? 3 நாள் இருப்பாங்க, 4 நாள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தட்டிட்டு சரி எனக்கு அடுத்த சாப்பாடு எங்க அடுத்த நாளைக்கு போயிடுவாங்க. அப்படின்னா இந்த மாதிரியான இந்த பாசம்லாம் வந்து நடிப்பு தானே. இதெல்லாம் ஒரு செயற்கையான ஒரு பாசம் தான். உண்மையான பாசம் கிடையாது. உண்மையான பாசம் வந்து அந்த பையன் செத்தாலும் கூட செத்துருக்கணும். அவரால் என்ன அது அதான் நம்ம சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கோம். ஆனா உண்மையான பாசம்னா அதுதான் அர்த்தம். அப்புறம் இருக்கவே கூடாது. அதுதான் உண்மையான பாசம். இல்ல அது எப்படிங்க எனக்கு சாப்பிடணும், எனக்கு வாயிருக்கு வயிறு இருக்கு பசிக்கும் அப்போ ஒத்துக்கோ உண்மையான பாசம் இல்லைன்னு. அவ்வளவுதான். நீங்க வந்து உங்களை யாரும் சாகுன்னு சொல்லல, சாக வேணாம், ஆனா உண்மையான பாசம் இல்லைன்னு ஒத்துக்கோ.
ஃபர்ஸ்ட் கேட்கும்போது அப்படியே அதுக்குதான் மாயாதான் காரணம். மாயா வந்து நம்மள என்ன பண்ணோம்னா எவ்வளவுதான் அடிச்சாலும் அவன் வந்து அவனை வந்து வலிய தாங்கிக்கிறான் சத்தியம். அடுத்த சரி பரவாயில்ல கவலைப்படாத, இவன் அடிக்கிறபடி அடிக்கிட்டு வாங்க, அங்க வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த இது சொல்லுவாங்கல்ல, அந்த இதுல இந்த விழுதுல தலைகீழ தொங்கிட்டு இருப்பான், கீழே பாம்பு இருக்கும், மேல மிருகங்களா இருக்கும். அப்ப கூட மேல இருந்து ஒரு சின்ன அதை நக்கிட்டு உட்காந்துருப்போம். எலி வந்து கடிச்சு முடிஞ்சிருச்சுன்னா கீழே விழுந்து சாக போறோம். அப்படியே அதுதான் மாயா. மாயா அதனாலதான் மாயா துரத்தியாங்கிறது, ஆண்ட முடியாது மாயா. இப்ப இந்த இடத்துல வந்து இவரு இந்த மாதிரி பண்ண பாய்ச்சல் கொடுத்தோடனே இந்த மாதிரிலாம் அவர் ஆடிட்டு வர்றாரா. அதுக்கப்புறம் என்னென்னமோ பேசுறாங்க, அழுது புலம்புறாங்க, எல்லாம் பண்றாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அதே அங்கீராமணி வந்து கூட ஒரு நாரதமணியும் கூப்பிட்டு வர்றாரு. கூப்பிட்டு அவர் சொல்றாரு, உனக்கு வந்து நான் அப்பயே வந்தேன், அப்ப வந்த போது உனக்கு நான் வந்து ஞானத்தை கொடுக்கறதுதான் வந்தேன். நீ ஆனா அது வாங்கறதுக்கு ரெடியா இல்லை. உங்ககிட்ட அவ்வளோ குடிச்சிட்டு உட்காந்துருக்க இதுல என்ன உன்னால வந்து பக்கத்துல இருக்க இது தெரிய மாட்டேங்குது. இன்னும் எத்தனையோ பெரிய ஒரு இது இருக்கு, ஒரு ரத்னம் இருக்கு, ஒரு என்ன சொல்றது, இந்த கிருஷ்ண பக்தி ஆன்மீக இதுங்கிற ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு. அதை எடுத்துக்காம நீ வந்து மற்றதுல எல்லாம் போயிட்டு நீ நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்க. அதனாலதான் நான் வந்து என்னால கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி இது உனக்கு இப்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி இன்பம் பண்ணாது. இன்பத்துல ஆடிவிட்டாங்கன்னா அதனால்தான் இந்த குஞ்சி மரணி எனக்கு துன்பம் கொடுக்கங்கிறாங்க. துன்பம் தான் நம்மள வந்து வழி பக்குவப்படுத்தும். இன்பம் வந்து நம்மள வந்து ஆட்டம் ஆட ஆமா. அவன் கேட்கறது கேட்கறான், ஆனா கிருஷ்ணன் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. முக்கியமா பக்தர் ஆயிட்டா அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்டே க்ளோஸ் பண்ணிட்டு கடையை சாத்திட்டு போயிடுவாரு. வந்துட்டல பெரிய இன்பத்துக்கு தானே கொடுக்கறதாங்க வந்தேன், இங்க என்ன வந்து சிட்டு இன்பத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, நீ கொடுக்க மாட்டேன். அதான் இந்த தண்ணி குடிச்சா கூட கொடுக்க மாட்டேன். என்ன ஆகுதுன்னா, ஒரு பக்தருக்கு ஏதாவது துன்பம்னா நமக்கே வருதாச்சு பக்தர்கள ரெண்டு பேரும் கெட்டு பக்தர்கள் 2 பேரும் கெட் ஆயிட்டாங்க. நம்ம கூட வந்து ஒரு டூடியோட வீட்டா இருந்தாச்சு. நம்ம கூட இருக்க உடம்பு சொல்லாம ஆகுது. ஊர்ல பக்தனாயிட்டாலே பக்தர்கள் ரொம்ப பலவீனமாயிடுச்சு. இயல்புங்கிறது நம்ம என்ன பிரச்சனைனா நம்ம கிருஷ்ண உணர்வையே நம்ம தப்பா புரிஞ்சு வச்சுருக்கோம். கிருஷ்ண உணர்வுன்னா அப்படியே என்னமோ எல்லாத்தையும் அப்படியே நம்ம வந்து எதுவுமே ஜாதி வேண்டாது, வயது வேண்டாது, மரணம் வேண்டாது, அப்படியே சும்மா ஜாலியா ராயலா வச்சிருப்பாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்ததுனாலும் நம்ம வந்து பிடிச்சிருக்கு கொடை, மழை வந்ததுன்னா பிடிச்சிருக்கு கொடை கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு இதெல்லாம் வந்து உடலுக்கு மட்டும்தான் இந்த இதெல்லாம், ஆத்மாவுக்கு கிடையாது. நம்ம வந்து பக்திக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆத்மா இதுல அது என்ன சொல்றாங்க, ஆத்மா உணர்வுல இருக்க மாட்டேங்கிறோம் பிரபு. அப்ப கூட நம்ம வந்து என்ன யோசிக்கிறோம், பௌதிகத்துலதான் இருக்கோம். உடல் இன்னொன்னு அருமையான விளக்கம் பாருங்க. எல்லா கிட்ட பிரசாதம் இல்லாம ப்ரோக்ராம் கிடையாது, பிரசாதம் இல்லாம ப்ரோக்ராம் கிடையாது. ஆனா பிரசாதம் நமக்கு வயிற்றுக்கு தான் போடுறோம். அது என்ன கொடுத்தாலும் சாப்பிடணும்ல. அவங்க சொல்ற பழம் தான்ப்பா தர்றாங்க, பால் மட்டும் கொடுத்துட்டு ஏமாத்திட்டாங்கப்பா. தொண்டை நான் நினைச்சிட்டு போனேன், நிறைய பிரசாதம் தொண்டையில கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்கப்பா. அதெல்லாம் வயிற்றுக்கு தானே. அதுலயும் வந்து ருசி பார்ப்பான், இது நல்லா இருந்தது, அது நல்லா இருந்தது, இது போட்டுப்பான், இன்னும் சூப்பரா இருப்பான்.
வந்து சாப்பிட எப்போதுமே விஷயத்த அடுத்தவங்கள போட்டு முடியும். இயல்பாவே மற்றவங்களுக்கு நம்மளே ஒரு விஷயம் நடக்குதான். அதனால நம்ம வந்து அன்னமய இதுலதான் இருக்கோம், நம்ம பிரசாத லெவல்ல தான் இருக்கும். ஆன்மா லெவல்ல இருக்கணும்னா இதை பத்தி நம்ம எது வந்தாலும் நம்ம அதை பத்தி நம்ம வந்து பெருசா எடுக்கக்கூடாது. இருக்க வரைக்கும் எனக்கு என்ன புரியும். இத பத்தி நம்ம இருக்கும்போது கிருஷ்ணன் வந்து நமக்கு இந்த மாதிரி நமக்கு உடல்நிலையான இதெல்லாம் கொடுத்தோம்னா எப்படி என்ன கிருஷ்ணன் இப்படியா பண்ணலாம், எப்படி அவர் இது மாதிரி பண்ணலாம் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கோம். நமக்கு இது கிடைச்சதே ரொம்ப குறைவு. நமக்கு திருவனந்தபுரத்துல ஒரு மாதாஜி இருக்கிற வயசான மாதாஜி, நம்ம ஒரு பதித்த பார்த்துருக்கோம் தெரியும். அவங்க அம்மா அவங்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் இருக்கு, பிரச்சனைகள்லாம் இருக்கு, வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஓரளவுக்கு தெரிய வந்தது. நான் அவங்க கிட்ட போய் நான் பேசினேன். கண்ணு கலங்கிட்டு சொல்றாங்க, இதுவே ரொம்ப குறைவுப்பா, இதை விட ஜாஸ்தி வர வேண்டியது, பகவான் நமக்கு குறைவா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படிதான் நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு. அவங்க எப்படி அவங்களால நினைக்க முடியுதுன்னு தெரியல. பெரிய விஷயம் அது. என்ன அவங்க இருக்க நிலைமையில அது அந்த வயசுல அவங்களுக்கு வந்து தேவையான சில விஷயங்கள் அவங்க கேட்டு வரல, ஆனா வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஏமாத்தவங்களும். அதை பார்த்துட்டு அவங்களால வந்து அமைதியா தன்னுடைய சேவை அப்பயும் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. இதுதான் வந்து பக்தர்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது பிரச்சனை நமக்கு புரிய மாட்டேங்குது. பிரச்சனை இல்லாத அதனாலதான் நிறைய விஷயத்துல வந்து ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா கிருஷ்ணன் நமக்கு வந்து அது மூலமா நமக்கு ஏதோ பெரிய ஆபத்து வர வேண்டியது அதை வந்து தவிர்த்துருக்காரு அப்படின்னு நினைச்சோம். அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம அந்த மாதிரி நினைக்க மாட்டேங்கிறோம். அது எப்படி மொத்தம் எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு, எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு வந்தா மட்டும் அது எல்லாரும் இருக்கும். எல்லாருமே அதே மாதிரி தான் நினைப்பாங்க. தான் காமெடி. எல்லாருமே அதே மாதிரி தான் இருப்போம். ஒருத்தருக்கு வந்து வேலை இல்லைன்னா அதே எல்லாருக்கும் வேலை இருக்கு, எனக்கு மட்டும் வேலை இல்லை. ஆனா பிரச்சனை இருக்கிறது நல்லதுதான். ஏன்னா பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை கிட்ட போவோம். முக்கியமான விஷயம் தப்பு வாயில வந்து நம்ம மீறி பாதிக்கிற நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா முடியல. போராட்டம் நம்ம நிறைய தடவை உதாசீனப்படுத்த எப்படி நான் நம்ம வந்து போனே பண்ணேன்னா ஐயோ உதாசீனப்படுத்துறோம் அப்படி சொல்லுவோம். அவங்க என்ன பிரச்சனை இருக்காங்கன்ட்டு நம்ம எப்படி தெரியும்? அவங்க பாவம் அவங்க வீட்டுல வந்து ஏதாவது பிரச்சனையா இருக்குமா இருக்கும், அதை நம்ம யோசிக்கணும். ஆமா, அந்த மாதிரி நினைச்சிருப்போம். இதுல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தர் வந்து உதாசீனப்படுத்துறாரு, அதுல இது இருக்குல்ல. இப்ப இவங்க வந்து நினைப்பாங்க, நம்ம ஒருத்தர் வந்து உதாசீனப்படுத்தும் போது அவங்களுடைய மனப்பான்மை வந்து தேவை தூக்கி வச்சிடறாங்க.
இப்ப இவங்க சட்டம் டோட்டல் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு சட்டம் மூட முடியாது. அதனால நம்ம இந்த ஒருத்தவங்க கூட நம்ம உறவுல சம்பந்தம் வச்சுக்கிறோம் அப்படின்னு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் மண்ணா இருக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு நடக்கணும். சரி இவங்க கிட்ட கொஞ்சம் பக்குவமா பேசணும், இவங்க கிட்ட ஒரு அதெல்லாம் போக போக அனுபவத்தோட தான் வரும். இப்ப இந்த மீதி உள்ள எல்லா ராணிகளும் வந்து இது மாதிரி உனக்கு கல்யாணம் பண்ணி உனக்கு வந்து குழந்தை வேணும்னு சொல்லிட்டு நீ எங்களெல்லாம் கல்யாணம் பண்ண. ஆனா குழந்தை வந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு அந்த மனைவிகளும் குழந்தைக்கு அப்புறம் எங்க எல்லாரும் உதாசீனப்படுத்த பாத்தியா. அப்படின்னா உனக்கு தேவைக்கு மட்டும் நாங்க இது வந்து ஒரு நியாயமான ஒரு உணர்வு. நியாயமான ஒரு உணர்வுன்னா கொஞ்சம் நியாயமான உணர்வுன்னு என்ன மீன் பண்றேன்னா அவங்க வந்து அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு வந்து இவங்க ஏதோ பண்ணிட்டாங்க அதனால நினைக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி நம்ம நினைச்சுட்டே இருக்கிறது தப்பு. ஏன் அந்த மாதிரி நினைக்கிறோம்? ஏன்னா நம்ம பௌதிகமா பாக்குறோம். அவங்களுக்கு கிடைச்சிச்சு எனக்கு கிடைக்கல, எனக்கு அவனுக்கு அது மாதிரி மாறி 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 நம்ம அந்த கம்பேர் பண்றதுலயே நம்ம இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த எண்ணம் வந்து எப்பவுமே உட்காந்துருக்கு. உனக்கு வேணும்னா யூஸ் பண்ணிப்பான், தேவை என்ன வருவான், தேவை இல்லைன்னா காரியவாதின்னு சொல்லுவாங்க. காரியவாதியா இருந்துக்கிறாங்க பாருங்க அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா இதுல நம்ம என்ன முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா பக்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரையும் அந்த மாதிரி காரியவாதியை வந்து உதாசீனப்படுத்திருக்கோம். அதனாலதான் கிருஷ்ணன் வந்து இன்னொருத்தவங்களை அனுப்பிச்சு நம்மளை வந்து பண்ணிக்கிறாரு. அது இந்த ஜென்மமா இருக்கலாம், போன ஜென்மமா இருக்கலாம், அது ஏதாவது ஒரு ஜென்மமா இருக்கலாம், நமக்கு தெரியாததான் இருக்கலாம். ஏன்னா ஒரு விஷயம் 100% நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா கிருஷ்ணனுடைய கணக்கு என்னைக்குமே தப்பு கிடையாது. அவர் பேலன்ஸ் ஷீட் கொண்டு வந்து எல்லாம் கரெக்டா முடிச்சுவார். நீ இது பண்ணதுனாலதான் உனக்கு இது, நீ இது பண்ண அதெல்லாம் போட்டு வச்சுருவாரு. நம்ம அவர்கிட்ட போயிட்டு ஒண்ணுமே தப்பு பண்ணேன்னு இப்படி படுத்துறீங்களே அப்படின்னு கேட்கவே முடியாது. தம்பி உனக்கு இவ்வளவுதான் தெரியும், எனக்கு இவ்வளவு ஒன்னுடைய நான் இங்க பாத்துக்கிட்டு இருக்கேன், பெரிய ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கேன், இதுக்கு முன்னாடி நீ பண்ணது, இதுக்கு அப்புறம் நீ பண்ண போறது எல்லாம் எனக்கு தெரியும். அவர் என்ன நம்பர் நமக்கு என்ன நமக்கு வந்து நம்பர் கொடுத்தாங்க அந்த நம்பர் வந்து கரெக்டா தான் வந்திருக்கு. அதனால நம்ம உதாசீன ஒருத்தவங்க படுத்துறாங்க அப்படின்றதா நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வர்றது நியாயம்தான். ஆனா அதை நினைச்சுக்கிட்டே அவங்க மேல வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. நம்மளுக்கு வந்து கிருஷ்ணன் நமக்கு என்ன கொடுத்துருக்காருன்ட்டு நம்ம பாத்துக்கணும். அதுக்குதான் வந்து நம்ம என்ன பண்றோம், இது ஏன் அந்த எண்ணம் வருதுனாலே நம்ம வந்து பாவத்தோட இருந்தோம்னா அந்த எண்ணமே வராது. உங்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்து உதாசீனப்படுத்துறாரு அதனாலதான் கோவம் வருது, ரைட்டா? நீங்க உதாசீனப்படுத்துறாரு அப்படிங்கிறது ஏன் ஃபீல் பண்றீங்க? ஒருத்தர் உதாசீனப்படுத்துறாருன்னு நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? அதான் அது ரொம்ப பிராடு அது பௌதிகாங்கிறது. ஏன் எதிர்பார்க்கறீங்க? ஏன் எதிர்பார்க்கறீங்க? உங்ககிட்ட நிறைய நேரம் இருக்கு. அது நேரத்துல அவங்க வந்து உங்களுக்கு வந்து டைம் இருக்கு. பாகவதம் பகவத்கீதை படிக்கிறதுக்கு நமக்கு வந்து அது உபயோகத்துக்கு மனசு வர மாட்டேங்குது. அல்ல இவங்க என்ன வீட்டுக்கு கூப்பிடணும், அவங்க எனக்கு விருந்து கூப்பிடல, இவங்க எனக்கு கல்யாணத்துக்கு பத்தி வைக்கல, இவங்க எனக்கு இது பண்ணாது நம்ம ஒவ்வொருத்தரா போட்டு அவங்கள இது பண்ணிக்கிட்டே இருக்கும், பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும், ரைட்டா? இதே நீங்க உட்காந்து பாகவதம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நேரமே இருக்காது. யாராவது ஒருத்தர் அவங்களாம் வந்து கூப்பிடுவாங்க, நம்ம வீட்டுக்கு அவங்க சாப்பிடணும், இல்லைங்க பாகவதம் படிக்கணுங்க, பகவத்கீதை சொல்லி தரணும், ஒருத்தருக்கு எனக்கு கிளாஸ் இருக்குங்க, நீங்க தயவுசெய்து வரமாட்டாங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க, இன்னொரு நாள் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படி இருப்பீங்க. அப்ப உங்களுக்கு நீங்க தான் அவங்கள வந்து இது பண்ணுவாங்களே வழியா, அவங்க கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்பீங்களே வழியா, அவங்க வந்து உங்களை நிராகரிச்சுதான் நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க. நம்ம அதான் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு நம்ம உட்காந்துருக்கிறோம், இவங்க கூப்பிட மாட்டேங்கிறான், அவங்க கூப்பிட மாட்டேங்கிறான்னு பக்திக்கு வர விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து நிராகரிச்சது. பக்திக்கான சேவை நிராகரிச்சா கிருஷ்ணன் யாராவது நம்ம நிராகரிக்கப்ப. இது முக்கியமான இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இது இன்னும் மேல போனீங்கன்னா நம்ம வந்து கிருஷ்ணரை நம்ம நிராகரிச்சிருக்கோம், வந்து உட்காந்துருக்கோம். அதனாலதான் ஒரு சின்ன சின்னதா நம்ம கொடுக்குறாரு. வழி தெரியுதா? இதே வழிதான் எனக்கு இருக்கு, நீ என்ன நிராகரிச்சு உட்காந்துட்டு. இது இன்னும் நான் ஜாஸ்தி இருக்கு, எனக்கு நான் பெரிய ஆளு, நீ துருண்டு துண்டா கொடுக்குறோம். இந்த விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்யறோம்னு வைங்களேன், அவர் நம்ம எதிர்பார்க்கறோம்னு நமக்கு தெரியுது. அப்ப நம்ம யாரும் இன்னும் பரவான நிகழ்ச்சி நம்ம இன்னைக்கு ஒருத்தர் எவ்வளவு புரிஞ்சிடல, நீதான் ஒருத்தர் புரிஞ்சிடாம உட்கார்ந்துட்டு இருக்கிய. நம்ம ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுனா நம்ம ஒருத்தர் புரியாம அதுதான் இங்க வருது. இதுதான் வந்து நடந்தது. இதனாலதான் அவங்க வந்து பாஷெல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா,
நம்ம வந்து நமக்கு ஓரளவுக்கு பௌதிக நிலைமை நல்லா இருக்குன்னா மத்தவங்களுக்கும் போய் உதவிதான் செய்யணுமே வழியா அவங்களுக்கு முன்னாடி போயிட்டு நம்ம அப்படியே என்னோட ஷோ காமிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. என்கிட்ட இவ்வளவு இருக்குன்னா ரொம்ப அப்படியே வந்தா பண்ணிட்டு இருக்க கூடாது. அப்படி நீங்க அவங்க கிட்ட போயிட்டு நீங்க கருணை காட்டுறதுக்கு அப்புறம் கூட சில பேர் வந்து உங்க மேல புறாப்படுத்தாரு அப்படின்னு மகாராஜ் சொல்லுவாரு. நல்லா நீ போய் மத்தவங்களுக்கு சேவை பண்ணினா கூட அதே அளவு உங்க மேல புறாமப்படுவாரு. அதை நீ பொறுத்துக்கணும். அதுதான் பக்தியில வந்ததுக்கு அப்புறம் நமக்கு நம்ம கிட்ட கிருஷ்ணன் இருக்கலாம். இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம். நிறுத்திப்போம். பாட்டு குற்றாலம் எல்லாமே இருக்கு. குற்றாலத்துக்கு குற்றாலம்